போட்டித் தேர்வுக்காக சிறந்த முறையில் படித்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். தொடர்ந்து எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை பார்த்து வரும் உங்கள் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை கூறுகிறேன். போன வீடியோவில் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன், அதற்கு ரொம்ப சிறப்பாக கமெண்ட்ஸில் சொன்ன அனைவருக்குமே வாழ்த்துக்கள். இப்பொழுது அதற்கான விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். விடை பார்த்தீங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதன் என்பது சரியான பதிலளித்த அனைவருக்குமே வாழ்த்துக்கள். முயற்சித்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இப்பொழுது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்லேருந்து ஒரு 25 கொஷின் கிட்ட கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கவனமாக பாருங்கள். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கேள்வி எண் 1. பிரதாப முதலியார் சரித்திரம் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? விடை பார்த்தீங்கன்னா மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. பிரதாப முதலியார் சரித்திரம் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? விடை பார்த்தீங்கன்னா மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. ஸோ புதினம்னாலும் ஒன்று தான், நாவல்னாலும் ஒன்று தான். சரியா? அது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் பண்ணி நிறைய பேர் குழப்பிடக்கூடாது. புதினம்னாலும் ஒன்று தான், நாவல்னாலும் ஒன்று தான். ஓகேவா? அடுத்து கொஷின் நம்பர் 2. தமிழில் வெளியிடப்பட்ட முதல் புதினம் எது? விடை பார்த்தீங்கன்னா பிரதாப முதலியார் சரித்திரம். தமிழில் வெளியிடப்பட்ட முதல் புதினம் எது? விடை பிரதாப முதலியார் சரித்திரம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின். ஸோ கவனமாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஷின் நம்பர் 3. மெட்டானமி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? METONYMY. சரியா? மெட்டானமின்னு இருக்காங்க. அதுக்கு விடை பார்த்தீங்கன்னா ஆகு பெயர். மெட்டானமி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை பார்த்தீங்கன்னா ஆகு பெயர். கொஷின் நம்பர் 4. தமிழ் நவீன இலக்கியத்தின் தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா புதுமை பித்தன். நல்லா பாருங்கள். தமிழ் நவீன இலக்கியத்தை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் யார்? விடை புதுமை பித்தன். கொஷின் நம்பர் 5. விருத்தாச்சலம் என்ற இயற்பெயர் கொண்டவர் யார்? விடை புதுமை பித்தன். விருத்தாச்சலம் என்ற இயற்பெயர் கொண்டவர் யார்? விடை புதுமை பித்தன். கொஷின் நம்பர் 6. கரிசல் இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை கி. ராஜநாராயணன். கரிசல் இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை கி. ராஜநாராயணன். கொஷின் நம்பர் 7. தமிழ் நாடக தலைமையாசிரியர் யார்? விடை சங்கரதாசு சுவாமிகள். தமிழ் நாடக தலைமையாசிரியர் யார்? விடை சங்கரதாசு சுவாமிகள். கொஷின் நம்பர் 8. அழகாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் என்ற குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி எது? விடை தொழில் உவமையணி. அழகாது அணுகாது தீக்காய்வார் போல் இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் என்ற குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி எது? விடை தொழில் உவமையணி. கொஷின் நம்பர் 9. ஜி.யு. போப் அவர்கள் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஆண்டு? விடை 1886. ஸோ இதுவுமே நிறைய முறை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ கவனமாக பார்த்துக்குங்க. ஜி.யு. போப் அவர்கள் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஆண்டு? விடை 1886. கொஷின் நம்பர் 10. வீரமாமுனிவர் இயற்றிய நகைச்சுவை நூல் எது? விடை பராமர்த்த குறுகதை. வீரமாமுனிவர் இயற்றிய வீரமாமுனிவர் இயற்றிய நகைச்சுவை நூல் எது? விடை பார்த்தீங்கன்னா பராமர்த்த குறுகதை. கொஷின் நம்பர் 11. பின்வரும் நிலையணி எத்தனை வகைப்படும்? விடை 3. பின்வரும் நிலையணி எத்தனை வகைப்படும்? விடை 3. கொஷின் நம்பர் 12. மாப்போ சிவஞானம் அவர்களுக்கு பெற்றோரிட்ட பெயர் எது? விடை பார்த்தீங்கன்னா ஞானப்பிரகாசம். மாப்போ சிவஞானம் அவர்களுக்கு பெற்றோரிட்ட பெயர் என்ன? விடை ஞானப்பிரகாசம்.
கொஷின் நம்பர் 13. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலிற்காக மாப்போ சிவஞானம் அவர்களுக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? விடை 1966. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலிற்காக மாப்போ சிவஞானம் அவர்களுக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? விடை 1966. கொஷின் நம்பர் 14. எனது போராட்டம் என்ற சுயசரிதை நூலை இயற்றியவர் யார்? விடை மாப்போ சிவஞானம். எனது போராட்டம் என்ற சுயசரிதை நூலை இயற்றியவர் யார்? விடை மாப்போ சிவஞானம். கொஷின் நம்பர் 15. உலகம் நிலையற்றது என்று பாடிய சித்தர் யார்? விடை குதம்பை சித்தர். உலகம் நிலையற்றது என்று பாடிய சித்தர் யார்? விடை குதம்பை சித்தர். கொஷின் நம்பர் 16. உலக சிறுகதையின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை செகாவ். உலக சிறுகதையின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை செகாவ். கொஷின் நம்பர் 17. தமிழ் சிறுகதையின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை வ.வே.சு. ஐயர். தமிழ் சிறுகதையின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை வ.வே.சு. ஐயர். கொஷின் நம்பர் 18. தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை கல்கி கிருஷ்ணமூர்த்தி. தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை பார்த்திங்கன்னா கல்கி. அவருடைய பேர் கிருஷ்ணமூர்த்தி. கொஷின் நம்பர் 19. தமிழ் சிறுகதை இலக்கியத்தின் தூண் என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை புதுமைப்பித்தன். தமிழ் சிறுகதை இலக்கியத்தின் தூண் என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை புதுமைப்பித்தன். கொஷின் நம்பர் 20. தமிழ்நாட்டின் மாப்பாசன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை புதுமைப்பித்தன். தமிழ்நாட்டின் மாப்பாசன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை புதுமைப்பித்தன். கொஷின் நம்பர் 21. உழவர் என்ற சொல் முதலாக எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? விடை நற்றிணை. உழவர் என்ற சொல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? விடை நற்றிணை. கொஷின் நம்பர் 22. கப்பலை ஓரிடத்தில் நிலையாக நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு எது? விடை நங்கூரம். கப்பலை ஓரிடத்தில் நிலையாக நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு எது? விடை நங்கூரம். கொஷின் நம்பர் 23. கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரத்தின் பெயர் என்ன? விடை எரா. கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரத்தின் பெயர் என்ன? விடை எரா. கொஷின் நம்பர் 24. கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் முதன்மையான கருவி எது? விடை சுக்கான். கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் முதன்மையான கருவி எது? விடை சுக்கான். கொஷின் நம்பர் 25. கப்பலின் குறுக்கு மரத்தின் பெயர் என்ன? விடை பருமல். கப்பலின் குறுக்கு மரத்தின் பெயர் என்ன? விடை பருமல். ஃபைனல் கொஷின் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 26. கப்பல்களில் பயன்படுத்தும் ஒரு கருவியாக கப்பல் சாத்திரம் நூல் குறிப்பிடுவது? விடை சமுக்கு. கப்பல்களில் பயன்படுத்தும் ஒரு கருவியாக கப்பல் சாத்திரம் நூல் குறிப்பிடுவது? விடை பார்த்திங்கன்னா சமுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் நம்முடைய சேனலில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம தொடர்ச்சியாக இன்றைக்கி உங்களுக்கான ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு மறக்காமல் பதில் சொல்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். அதாவது சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? இந்த கேள்விக்கு மறக்காமல் உங்களுக்கு பதில் தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி இதெல்லாம் சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்முடைய அறிவும் ஆற்றலும் வளர்ந்து கொண்டே இருக்கும். நீங்கள் எல்லாம் தொடர்ந்து நம்முடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே தொடர்ச்சியாக வரும் என்பதை
தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி நண்பர்களே.